Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோவில் நம்ம chapter 2 numbers and sequencesல உள்ள section 2.4 ஓட introduction பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு தியரம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கிளியராக தெரிஞ்சாலே போதும். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் ஒன் can be factorized as a product of primes and this factorization is unique except for the order in which the prime factors are written. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு மீனிங் தான் வந்து நல்லா தெரியணும். ஸோ இதில் எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வர போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நேச்சுரல் நம்பர்ஸில் ஒன் தவிர மற்ற எல்லா நம்பர்ஸுமே நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டரைஸ்னால் என்னென்னா ஒரு பெரிய நம்பரை குட்டி குட்டி நம்பராக ப்ராடக்ட்டில் எழுதுறது. இப்போ சப்போஸ் 4 இருக்குன்னா நம்ம 2 × 2ன்னு எழுதலாம். 6 இருக்குன்னா 3 × 2 எழுதலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி நம்பர்ஸாக எழுதுறது தான் வந்து ஃபேக்டரைசேஷன். ஸோ ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே நம்மளால் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸில் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியுமா? ஸோ ப்ரைம்ஸ்னால் என்ன? 2 2 3 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நம்மளால் எந்த நேச்சுரல் நம்பரையுமே ப்ராடக்டில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் ஒன் கேன் பி factorized as a product of primes and this factorization is unique. ஸோ யூனிக்னா என்னென்னா இண்டிவிஜுவல், அதாவது ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை எழுதுகிறோன்னா அந்த ஆன்சர் வந்து யூனிக்காக இருக்கும், அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கும். ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் அந்த நம்பருக்குன்னு இருக்கும், ஒரே ஒரு ஃபேக்டரைசேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் வந்து யூனிக். நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ 12ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 வந்து ஃபர்ஸ்ட்டு 6 × 2 அப்படின்னு எழுதலாம். இந்த 6 நம்ம மறுபடி பிரித்தோன்னா 2 × 3ன்னு எழுதலாம். ஸோ 12ஓட ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு 2 × 2 × 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து யூனிக். நீங்கள் வந்து வேறு நம்பர்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை 2 × 3 × 3 இந்த மாதிரி வேறு நம்பர்ஸ் யூஸ் பண்ணிலாம் எழுத முடியாது. ஸோ ஃபேக்டரைசேஷன் வந்து யூனிக்காக இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் தி ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆர் ரிட்டன். ஆனால் நீங்கள் ஆர்டர் வந்து எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். நான் சொன்னேன் 2 × 2 × 3ன்னு. ஆனால் உங்களுக்கு வந்து 2 × 3 × 2ன்னு எழுதிக்கலாம், இல்லை 3 × 2 × 2ன்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கோட ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பார்க்கலாம். The fundamental theorem asserts that every composite number can be decomposed as a product of prime numbers and that the decomposition is unique. So decomposition அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன நம்பராக ப்ராடக்டில் எழுதுறது. ஸோ அதுதான் வந்து decomposition of numbers. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸும் இருக்கும், காம்போசிட் நம்பர்ஸும் இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸாக நம்ம ஆல்ரெடி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைமில் தான் எழுத முடியாது. அது இப்போ 2 இருக்குன்னா அது 2 × 1ன்னு மட்டும்தான் எழுத முடியும், 3 3 × 1ன்னு மட்டும்தான் எழுத முடியும். ஸோ காம்போசிட் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளால் நிறையா டீகம்போஸ் பண்ண முடியும். ஸோ 10 12 அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு 5 × 2ன்னு கிடைக்கும், 6 × 2, ஸோ 2 × 2 × 3 அந்த மாதிரிலாம் நம்மளால் எழுத முடியும். அதனால தான் வந்து காம்போசிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. So every composite number can be decomposed as a product of prime numbers and that the decomposition is unique. So நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரி தான். ஸோ அங்கே வந்து ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே decomposition is uniqueன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா in the sense that there is one and only way to express the decomposition as product of primes. ஸோ இங்கே யூனிக்னு கொடுத்தது தான் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி வேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோட மீனிங்குமே ஒன்று தான். இப்போ வந்து ஒரு நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதுகிறோன்னா அது ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். தேர்டு, இன் ஜென்ரல் we conclude that given a composite number capital N we decompose it uniquely in the form. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் எழுதுறீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே n தான் வந்து காம்போசிட் நம்பர். ஸோ n can be written as P1 power Q1 into P2 power Q2 into P3 power Q3 into etc. into Pn power Qn, where P1 P2 P3 etc. Pn are primes and Q1 Q2 Q3 etc. Qn are natural numbers. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் காட்டும்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ n can be written as இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். சப்போஸ் இப்போ 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் 12 can be factorized as 2 × 2 × 3. ஸோ இந்த 2 × 2 நம்ம 2² எழுதிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஃபார்ம். ஸோ
2 into 2 into 3 நான் அப்படியே விடுறதுக்கு பதிலாக இன்னும் அந்த ஆன்சரை வந்து நம்ம நீட்டாக எழுதுகிறோம். அதாவது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1, 12 is equal to 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1. இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு first we try to factorize n into its factors. If all the factors are themselves primes, then we can stop. Otherwise, we try to further split the factors which are not prime, continue the process till we get only prime numbers. So இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் வந்து 12 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 12 வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன யோசிப்போம், 4 into 3ன்னு எழுதுவோம், அப்படி இல்லைனா 6 into 2ன்னு எழுதுவோம். ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இல்லை. ஸோ இப்போ 4 into 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 4ஐ வந்து நம்ம இன்னும் 2 into 2 அப்படின்னு சொல்லி டீகம்போஸ் பண்ணலாம். ஸோ 2 into 2 into 3 தான் 12ஓட ஃபேக்டரைசேஷன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு ஆன்சரில் வர வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரணும். அதுதான் வந்து இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டயக்ராம். இந்த n தான் வந்து காம்போசிட் நம்பர். ஸோ இந்த காம்போசிட் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏதோ 2-3 நம்பர்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த நம்பர்ஸை திருப்பியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இது எல்லாமே வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ண நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ y1 and y2 இது ரெண்டுலேயுமே 2 2 இருக்குன்னா நம்ம 2 ஸ்கொயருன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 3 3 இருக்குன்னா 3 ஸ்கொயர் 3 கியூப் அந்த மாதிரிலாம் நம்ம எழுதிட்டே வரணும். ஸோ p1 பவர் q1 p2 பவர் q2 இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 பவர் 1 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் illustration. For example, if we try to factorize 32760 we get, இப்போ இந்த 32760 நம்ம டீகம்போஸ் பண்ண போகிறோம் குட்டி குட்டி நம்பர்ஸாக. அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸோ இது வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபேக்டர் ட்ரீ கூட நீங்கள் போடலாம். பட் என்னோட சஜஷன் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 32760 ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே 2 3 இந்த மாதிரி குட்டி நம்பர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 2ல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வந்து இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 16380 கிடைக்குது. ஸோ நம்ம திருப்பியும் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 வச்சு டிவைட் பண்ணோன்னா 8190, மறுபடியும் 2 யூஸ் பண்ணிக்கலாம், 4095 வருது. ஸோ 5 3 7 13 இந்த நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் இதை கம்ப்ளீட்டாக 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி ப்ரைம் நம்பர்ஸே யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் எழுதும்போது கிளியராக இருக்கும். ஸோ 32760 நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்ன ஆர்டரில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன்னா அதை அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்கேன். ஸோ 2 into 2 into 2 into 5 into 3 into 3 into 7 into 13. ஸோ இப்படியே வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து p1 பவர் q1 into p2 பவர் q2 அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 2 into 2 into 2. ஸோ அதை வந்து நான் 2 கியூப்னு எழுதிக்குவேன். இன்டூ ஸோ எப்போவுமே வந்து இதை ஒரு அந்த அசெண்டிங் ஆர்டர்லேயே எழுதிக்கோங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 3 ஸ்கொயர். 5 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 5 பவர் 1. 7ம் வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 7 பவர் 1. இன்ட்டு 13ம் வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 13 பவர் 1. ஸோ ஃபேக்டரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் p1 பவர் q1 p2 பவர் q2 p3 பவர் q3 இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எழுதிடணும். So thus, in whatever way we try to factorize 32760, we should finally get 3 2s, 2 3s, 1 5, 1 7 and 113. நான் வந்து இங்கே 2லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் 5லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா 0ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 10 பண்ண முடிஞ்சால் அவங்களால 10 பண்ணலாம். பட் நீங்கள் என்ன ஈவன் நம்பர்ஸ், அதாவது காம்போசிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணாலுமே அந்த காம்போசிட் நம்பரை நீங்கள் திருப்பியும் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸில் கொண்டு வரணும். ஸோ நான் எந்த நம்பர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வேறு நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலுமே நமக்கு கடைசியாக ஃபைனலாக வர ஆன்சர் வந்து இதாக தான் இருக்கணும். இந்த 32760க்கு இதோட மீனிங் தான் வந்து யூனிக். ஸோ யார் எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாலும் கடைசியில் நம்ம எல்லாருக்கும் வரப்போகிற ஒரே ஆன்சர் இதாக மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the fact that every composite number can be written uniquely as the product of power of primes is called the fundamental theorem of arithmetic. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு இருக்குது, இதில் வந்து காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேன் பி ரிட்டன் யூனிக்லி அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் ப்ரைம்ஸ். பவர் ஆஃப் ப்ரைம்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்த மாதிரி
2 cube 3 ஸ்கொயர் அந்த மாதிரி எழுதணும் இல்லையா. ஸோ எந்த காம்போசிட் நம்பரையுமே நம்மளால் பவர் ஆஃப் ப்ரைம்ஸில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இஃப் அ ப்ரைம் நம்பர் p divides ab then either p divides a or p divides b. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுச்சுன்னா, ஸோ ஏபி வந்து ஒரு நம்பர். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 divides 18. ஸோ 18 நம்ம எப்படி எழுதலாம், 9 into 2ன்னு எழுதிக்கலாம். தென் 3 divides 9. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியை வந்து 3யாக வச்சுக்கோங்க, 9 வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, 2வை வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது 3 divides 9 into 2. ஸோ 9 into 2 18. ஸோ 3 வந்து கண்டிப்பாக 18ஐ டிவைட் பண்ணும். தென் 3 divides 9. ஸோ இந்த ப்ரைம் நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணுச்சுன்னா, ஸோ 3 divides 18. ஸோ 18 வந்து 9 into 2. தென் 3 divide 9. ஸோ அதான் வந்து இங்கே either p divides a or p divides bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இந்த ப்ரைம் நம்பர் வந்து ஏயை டிவைட் பண்ணும், அப்படி இல்லைனா பியை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே இது ஆப்போசிட்டாக பாருங்கள். இஃப் அ காம்போசிட் நம்பர் n divides ab then n neither divide a nor b. ஸோ ஒரு காம்போசிட் நம்பர் வந்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணுச்சுன்னா அது நெய்தர் டிவைட் ஏயும் டிவைட் பண்ணாது, பியும் டிவைட் பண்ணாது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 divides 12. ஸோ 12 கேன் பி ரிட்டன் as 4 into 3. தென் 6 neither divide 4 nor 3. இப்போ வந்து நம்ம ஏ வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம், பி வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 6 இந்த 4ஐயும் டிவைட் பண்ணாது, 6 இந்த 3ஐயும் டிவைட் பண்ணாது. ஸோ ப்ரைம் நம்பர்னால் ஒன்று அது ஏ டிவைட் பண்ணும், இல்லைனா பி டிவைட் பண்ணும். இதே இது ஒரு காம்போசிட் நம்பர்னால் அது ஏயும் டிவைட் பண்ணாது, பியும் டிவைட் பண்ணாது. அதுதான் வந்து இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த செக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.